ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளுவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை பார்த்து, யாரோடு, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஏன் கிதியோனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள், அக்கிரமத்தை செய்தார்கள், அநியாயத்தை செய்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை செய்தது நிமித்தமாய் ஆண்டவர் மீதியானியரின் கையில் 7 வருடம் அவர்களை விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 7 வருஷம் மீதியானியரின் கையில் அவர்களை விற்று போட்டார். காரணம் என்ன? அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள், தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிறார்கள். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அந்த அன்பை நினையாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு சூழ்நிலை. இப்படி அடிக்கடி அவர்கள் பாவத்தை செய்கிறபடியினால் கர்த்தர் அவர்களை உடன் சிட்சித்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படித்தான் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்த பொழுது 7 வருடங்கள் இந்த மீதியானியரின் கையில் கர்த்தர் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மீதியானியரின் கை இந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் பலத்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அத்தனையாய் பலத்தது என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஒரு பொருளை நாம் இன்னொரு மனிதனிடத்தில் விற்று போடுவோம் என்று சொன்னால் திருப்பி அந்த பொருளின் மீது நம்மால் உரிமை பாராட்ட முடியாது. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி விற்று போடுகிறார்? 7 வருடங்கள் அவர்களுக்கு நியமித்து அவர்களை விற்று போடுகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த மீதியானியரின் கை இஸ்ரவேலர் மீது பலத்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கடுமையாய் போராடுகிறதை பார்க்க முடிகிறது. இவர்களால் பறவை பட்சிகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை, இவர்களால் வயல் நிலங்களை பயிரிட முடியாத ஒரு சூழ்நிலை. எப்பக்கம் போனாலும் நெருக்கம், எப்பக்கம் போனாலும் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை. காரணம் என்ன? பறவை பட்சிகளை வளர்த்தாலும் மீதியானியர்கள் வந்து அவைகளை வாரிக்கொண்டு போய்விடுகிறார்கள். மிருகங்களை வளர்த்தாலும் அவைகளையும் பிடித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். இதோ விவசாயம் செய்து அவர்கள் கோதுமைகளை பயிரிட்டாலும் வேதம் சொல்லுகிறது அந்த விளைச்சல் நேரத்தில் மீதியானியர்கள் வந்து அதை அறுவடை செய்து கொண்டு போய்விடுகிறார்கள். இப்படி எப்பக்கமும் நெருக்கப்பட்ட நிலைமை. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து, தனக்கு வர வேண்டிய விடுதலையை இழந்து, தமக்கு வர வேண்டிய நன்மைகளை இழந்து இந்த ஜனங்கள் பயந்து போய் வேதம் சொல்லுகிறது மலைகளிலும் குகைகளிலும் போய் அவர்கள் வாழ்ந்து
வாழ்ந்து வந்தார்கள், பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் மீதியானியரை எதிர்க்க முடியவில்லை. கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்த சூழ்நிலை. ஆகவே அவர்களால் அவரோடு போராட முடியவில்லை, அவர்களோடு யுத்தம் பண்ண முடியவில்லை. பயந்து கலங்கி வாழ்கிற ஒரு சூழ்நிலை, எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த இரவு வேளையில் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பாடுகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம். ஏதோ எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை, எத்தனை ஆண்டுகள் இந்த போராட்டம், எத்தனை ஆண்டுகள் இந்த பாடுகளை நான் அனுபவிப்பது. ஐயோ நான் ஒன்று நினைத்தால் ஒன்று நடக்கிறது. இந்த ஆண்டிலேயாயில் ஒரு விடுதலை, இந்த ஆண்டிலேயாயில் ஒரு ரட்சிப்பு, இந்த ஆண்டிலேயாயில் ஒரு மீட்பு வராதோ என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ, ஆண்டவரை ஆராதிக்கிற நீ, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நீ, ஒரு மனதோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது மீதியானியரின் வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எத்தனை தான் எழுந்தாலும், எத்தனை சத்துருவின் வல்லமை எழுந்தாலும், எத்தனை சாத்தானின் வல்லமைகள் எழுந்தாலும் அவர்களை மேற்கொள்ளும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். காரணம் அவர் உங்களை ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்த உடனே மீதியானியரின் கரம் இஸ்ரவேலர் மீது பலத்து கொண்டது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள், மலைகளிலும் குன்றுகளில் ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் பசி வறுமை, ஒரு பக்கம் கலக்கம், என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதன் பேர்தான் கிதியோன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிதியோனை பாருங்கள். அந்த பயத்தின் நடுவிலும், அந்த போராட்டத்தின் நடுவிலும், அந்த பாடுகளின் நடுவிலும் தான் பயிர் செய்த கோதுமைகளை அறுவடை செய்து அவன் களத்தில் வைத்து போரடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் கோதுமையை போரடிக்கிறான், மறுபக்கத்தில் பயம், மறுபக்கத்தில் கலக்கம். ஒரு பக்கத்தில் கோதுமை போரடித்து அம்பாரமாய் வைத்திருக்கிறார், மறுபக்கத்தில் கலக்கம். என்ன கலக்கம்? சத்துருக்கள் எப்பொழுது வருவார்களோ, எப்படி வந்து விடுவார்களோ, கோதுமைகளை வாரிக்கொண்டு போய் விடுவார்களோ, என் பிரயாசம் எல்லாம் போய்விடுமோ, என் உழைப்பு எல்லாம் போய்விடுமோ, என் நன்மை எல்லாம் போய்விடுமோ, என் ஆசீர்வாதங்கள் போய்விடுமோ என்கிற பயத்தோடும் கலக்கத்தோடும் அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிதியோன் செய்த காரியம் என்ன? ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், ஒரு பக்கம் கலக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும், ஒரு பக்கம் சத்ருவை குறித்து இதோ நெருக்கம் இருந்தாலும், இந்த மறுபக்கத்தில் இந்த கிதியோனை பாருங்கள். கோதுமை அறுக்கிறதையும் அதை போரடிக்கிறதையும் அவன் நிறுத்திவிடவில்லை. கோதுமை அறுத்து போரடிக்கிறதை நிறுத்திவிடவில்லை. சத்துருக்கள் வருவார்கள், ஏன் அறுவடை செய்ய வேண்டும்? சத்துருக்கள் வருவார்கள், ஏன் போரடிக்க வேண்டும் என்று இந்த கிதியோன் இருந்து விடவில்லை. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், சத்துருவை குறித்த கலக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்தில் கிதியோன் போரடிக்கிறதை நிறுத்தவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையில் உனக்கு ஒரு தரிசனத்தை, உனக்கு ஒரு காரியத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டும். எத்தனை பயம், எத்தனை திகில், எத்தனை சாத்தானின் வல்லமைகள், சத்துருவின் திட்டங்கள் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்தாலும் பயப்படாதே. நீ போரடிக்கிறதை நிறுத்தாதே, நீ போரடிக்கிறதை நிறுத்தாதே, நீ ஜெபிக்கிறதை நிறுத்தாதே, வேதம் வாசிக்கிறதை நிறுத்தாதே, ஆண்டவரை ஆராதிக்கிறதை நிறுத்தாதே, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாதே. நீ போரடிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, எத்தனை பயம் வந்தாலும், எத்தனை கலக்கம் வந்தாலும், எத்தனை சத்ரு உனக்கு விரோதமாய் எழுந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார்.
நமக்கு நினைக்கலாம் ஏதோ நம்முடைய காரியம் தோல்வியாய் முடிந்து விடும் என்று நினைக்கலாம். அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை வாழ்த்தி சொல்லுவார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகிறது. உன் வாழ்க்கை இனிதான் துளிர்விட போகிறது. நீ ஒன்றை செய்ய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அந்த போராட்டத்தில் நடுவிலும் கிதியோன் போரடித்தது போல நீ போரடிக்க வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நெருங்கி உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். கர்த்தரை நம்பு. எத்தனை போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தான் கிதியோன். நடந்தது என்ன பாருங்கள். அவன் போரடிக்கிறதை நிறுத்தவில்லை. சத்துருக்கள் வந்தால் என்ன, போரடிப்போம் என்று போரடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கலக்கம், அந்த பயம் நிறைந்த அந்த சூழ்நிலையில் நடக்கிற காரியம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவன் அருகே இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பயந்தான். அவன் போரடிக்கிறதை விடவில்லை. கலக்கம்தான் கோதுமையை சேர்க்கிறதை விடவில்லை. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இரவு வேளையில் அவர் போரடிக்கிற அந்த களத்திற்குள்ளே தேவதூதன் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பயம் என்று சும்மா அமர்ந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ பயந்து போய் சும்மா இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. உன் பயத்தின் நடுவிலும், பலவீனத்தின் நடுவிலும், வியாதியின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, அந்த சூழ்நிலையிலும், அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் உன் அருகே அவர் கடந்து வந்து உன்னை திடப்படுத்துகிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோன் போரடிக்கிறதை நிறுத்தவில்லை. கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்து சொல்லுகிறார், பயந்து போயிருக்கிற அந்த கிதியோனை பார்த்து, கலங்கி போயிருக்கிற அந்த கிதியோனை பார்த்தவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஏன் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார்? இந்த கிதியோன் பயந்து போயிருக்கிறார், கலங்கி போயிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை பெரிதாய் தோன்றி உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறது உண்மையானால், ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மையானால், உன்னை போல பராக்கிரமசாலி இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கிதியோனை பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த கிதியோன் தூதனை பார்த்து புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி இந்த கிதியோன் முறையிடுகிறார். ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? எங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை கொண்டு வரவில்லையோ? ஏன் எங்களுக்கு இந்த
சூழ்நிலை, ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் மீதியானின் கை ஓங்கி இருக்கிறது? இப்படியாய் தேவ தூதனை பார்த்து அவன் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. சில வேளையில் நாமும் அப்படித்தான், ஆண்டவரே என்னை ரட்சிக்கவில்லையோ, என்னை அபிஷேகம் பண்ணி வைத்தீரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம்? ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? ஐயோ, நான் என்ன செய்வது என்று சொல்லி அநேக வேளையில் நாம் முறையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இந்த கிதியோன் முறையிடுகிறான். ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம்? கர்த்தர் எங்களை விடுவித்து கொண்டு வரவில்லையோ, அடிமைத்தனத்தில் ரட்சித்து கொண்டு வரவில்லையோ, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ என்று சொல்லி அந்த தூதனிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தருடைய தூதன் அந்த முறையிடுதலின் சப்தத்தை கேட்டு கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கிதியோனே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே கர்த்தர் கிதியோனை கொண்டு வல்ல பெரும் காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் அப்படித்தான் பலவிதமான பட்ட கேள்விக்குறியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த போராட்டம், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த நிலைமை, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த வறுமை, ஏன் சத்துருக்கள் இவ்வளவாய் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள், ஏன் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று கலங்கி போய் நிற்கிறீர்களோ? வேதனையோடு இருக்கிறீர்களோ? துக்கத்தோடு இருக்கிறீர்களோ? என்னை கேட்க யார் உண்டு, என்னை விசாரிக்க யார் உண்டு என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? பயப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு அது வனாந்தரத்தை போல இருக்கலாம், ஒருவேளை உன் பார்வைக்கு ஒரு கண்மலையை போல இருக்கலாம். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இந்த கண்மலையை விட்டு நான் தாண்டி போக முடியாது. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இந்த வனாந்தரத்தை நான் கடக்க முடியாது. என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வனாந்தரத்தை நீர் தடாகமாய் மாற்றுகிறவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை மாற்றி அதை நீரூற்றாய் மாற்ற பண்ண அவரால் கூடும். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண அவரால் கூடும். எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட பாடுகளின் நடுவில் வந்திருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வனாந்தரத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இதோ கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு அப்படியே நிறைவேறிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ? பயப்படாதிருங்கள். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன் வாழ்க்கையில் ஒன்று முடிந்து போவது இல்லை. நீ ஒருவேளை உன் வாழ்க்கையில் முடிந்தது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் உனக்காய் சுமந்து முடித்த தெய்வம் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்க்கை இனிதான் துளிர்விட போகிறது. உன் வாழ்க்கை இனிதான் பிரகாசிக்க போகிறது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். இந்த இரவு வேளையிலே, ஓ, எந்த
இடத்தில் சத்துருக்கள் மூலமாய் நெருக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயோ, நிந்தை அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே இடத்தில் உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர், அதே இடத்தில் உன்னை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், அதே இடத்தில் உன்னை கனம் பண்ணுகிற ஆண்டவர் இந்த இரவு வேளையில் உன்னை கனம் பண்ணுவதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவரால் கூடும். அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக என் அன்பு மகனே உனக்கு இரட்டிப்பான நன்மை வரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை அவர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த காரியம் உங்களை பயமுறுத்தினாலும், எந்த காரியம் உங்களை கலங்கடித்தாலும், எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தினாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என கருமையானவர்களே, தண்ணீரை கடக்கலாம், ஆறுகளை போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு வரலாம். ஓ, அக்கினியை போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். எத்தனை போராட்டம் வந்தாலும் உன்னோடு கூட இருந்து உன்னை கடக்க பண்ணுகிறவர், ஆறுகளை கடக்க பண்ணுகிறவர், தண்ணீரை கடக்க பண்ணுகிறவர், அக்கினியை கடக்க பண்ணுகிறவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற கர்த்தர் நான் என்பதை உன் நடுவில் விளங்க பண்ணுவேன். கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை காண்கிற கர்த்தர் அவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு வந்திருந்தாலும் உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படித்தான் இந்த கிதியோன் வாழ்க்கை முடிந்தது. நாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லி எண்ணி தவித்துக் கொண்டிருந்தார். என அன்பானவர்களே, அந்த தவிப்பின் நடுவில் கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த போராட்டத்தின் நடுவில் அங்கே கர்த்தர் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த இரவு வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்கு வேதனைப்படுத்தலாம். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே பராக்கிரமசாலியே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உன்னை ரட்சித்து வைத்திருக்கிறது, அபிஷேகித்து வைத்திருக்கிறது உண்மையானால், அவர் இருக்கிறது உண்மையானால், அவரோடு கூட நீ இருக்கிறது உண்மையானால், உன்னோடு கூட அவர் இருக்கிறது உண்மையானால், உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஒரு மீட்பு உண்டு என்பதை அறிந்து கொள். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சமீபத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் அருகில் இயேசு இருக்கிறார், என் அருகில் இயேசு இருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் நினைத்த காரியங்களை உங்களுக்கு அவர் கை கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை மகிமைப்படுத்து. இத்தனை பாடுகளின் நடுவிலும் கிதியோன் போரடிக்கிறதை நிறுத்தவில்லை. அப்படியே பாடுகள் வரட்டும், உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதை, ஜெபிக்கிறதை, தேவ சமூகத்தில் நிற்கிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள்.
அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறது உண்மையானால், அவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறது உண்மையானால், அவர் பாதத்தை பிடிக்கிறது உண்மையானால், நீங்கள் நோக்கி பார்க்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை வெட்கப்படுத்தும்படியாய் எழும்புகிற சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, உன் மீதிலோ நீதியின் கிரீடம் பூக்கும் என்று. இந்த இரவு வேளையில் எத்தனை சத்துருவின் வல்லமை எழுந்தாலும் தேவ சமூகத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆகவே இந்த இரவு வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார், ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறார். ஒரு கிதியோனை போல, ஆண்டவரே நான் போரடிக்கிறதை விட மாட்டேன், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறதை விட மாட்டேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதை விட மாட்டேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதை, ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறதை விட மாட்டேன். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேங்க்யூ லார்ட். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். பயத்தோடும் கலக்கத்தோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ? உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், அவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரித்து நியாயம் செய்வார். இந்த இரவு வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார். பயத்தோடு கலக்கத்தோடும் இருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த இரவு வேளை பலனற்று போனேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறீர்கள். அவ்வளவுதான், வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று சொல்லி இருந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில் கர்த்தர் மரித்து போன செத்து போன கர்ப்பத்தை உயிரடைய செய்து அற்புதத்தை செய்தார் அல்லவா? எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு, எந்த சூழ்நிலையில் வேதனையோடு இருந்தாலும் அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, எந்த காரியத்தில் உயிரற்றவனாய் பலனற்றவனாய் இருக்கிறாயோ, மரித்தவனை போல இருக்கிறாயோ, உன் விசுவாசத்தில் அல்லது மரித்தவனை போல இருக்கிறாயோ, ஜெப வாழ்க்கையில் மரித்தவனை போல இருக்கிறாயோ, வேதத்தை வாசிக்கிற காரியத்தில் மரித்தவனை போல இருக்கிறாயோ, என்னால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை, என் பலவீனம் என்னை வாட்டுகிறது, பயம் என்னை வாட்டுகிறதே, கலக்கம் என்னை வாட்டுகிறதே என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களோ, பயந்து போய் இருக்கிறீர்களோ, அவருடைய சமூகத்தை நோக்கி பார். அவர் உன்னை விசாரிக்கும்படியாய் உன் அருகிலே வந்திருக்கிறார். உன்னை விசாரிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே என் பிரச்சனை என்னால் முடியவில்லை, என்னை பலப்படுத்தும், என் பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் உன் பலவீனத்தை மாற்றி உன்னை பலவானாய் மாற்றவரால் கூடும். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் மாறாதவர். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி.
எங்களோடு நீ பேசின வார்த்தையின்படி பலனற்று பலவீனத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு கிதியோன் பயந்து போய் போரடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் கிதியோனை சந்தித்து பராக்கிரமசாலியே என்று அழைத்து சத்துருக்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தீரேப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் இந்த இரவு வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் அவர்களை பயமுறுத்துகிறது. பிசாசு பயமுறுத்துகிற, சத்துரு பயமுறுத்துகிற, சாத்தான் பயமுறுத்துகிறார், வியாதி பயமுறுத்துகிறது. என்ன செய்வது என்று சொல்லி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பயங்களும் மாறுவதாக, திகில்கள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சாத்தானின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ அந்த காரியங்களில் அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. எல்லா சிறையிருப்பும் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இரட்டிப்பாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கொடுப்பீராக. உங்க வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி, உங்க மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. கர்த்தருடைய அற்புத வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும். வியாதிகள் மறையட்டும், பொல்லாத ஆவிகள் வல்லமைகள் மறையட்டும், மாந்திரிக வல்லமைகள் மறையட்டும், பில்லிசூனிய கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழியட்டும், பயங்கள் திகில்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும். பயப்படாதே என்று சொன்ன தெய்வம் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் பயந்து கலங்குகிறார்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.